நிசப்தம் நிம்மதியை தரும்தான். ஆனால் போர் பகுதிகளில் வாழும் காது கேளாதவர்களுக்கு இந்த நிசப்தம் உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும். சிறிது கற்பனை செய்து பாருங்கள். காதை கிழிக்கும் அளவுக்கு சைரன்கள் அலறுகின்றன. தப்பித்து செல்ல எச்சரிக்கை அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் பதறவில்லை. காரணம் அலட்சியம் அல்ல, அவர்களுக்கு உண்மையிலேயே கேட்கவில்லை. ஆம், செவிடன் காதில் ஊதிய சங்கு என்று கிண்டலாக சொல்வோம். ஆனால் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை சங்கு ஊதப்பட்டாலும் அவர்கள் பின்தங்கி விடுகிறார்கள். இதுதான் இன்று உலக அளவில் போர் பகுதிகளில் வாழும் கோடிக்கணக்கான காது கேளாத மக்களின் பரிதாப நிலை. எனவேதான் இந்த ரே ஆஃப் ஹோப்பில் அவர்களை பற்றிய பதிவு அவசியமாகிறது. ஏனெனில் கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்மை போலவே அவர்களும் ஒரு அங்கம்தான். குண்டு வெடித்தாலும் கேட்காது, ஆனால் உயிர் போகும் அபாயம் உள்ளது. உலக அளவில் 430 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கேட்டல் குறைபாடுடன் வாழ்கின்றனர். 2050ற்குள் இந்த எண்ணிக்கை 700 மில்லியனாக அதிகரிக்கும். 10இல் ஒருவருக்கு வரும் காலத்தில் கேட்பதில் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்று WHO கூறுகிறது. இன்றைய நிலவரப்படி 60,000த்திற்கும் அதிகமான மக்கள் யுத்தத்தினால் இறந்துள்ள காசா பகுதியில் 30 வயது காது கேளாத பத்திரிகையாளரான பாசிம் அல்காபெல் என்பவர் இன்றும் போர் குறித்த தகவல்களை தனது டெஃப் கம்யூனிட்டிக்கு சைன் லாங்குவேஜில் வீடியோக்கள் அனுப்பி பகிர்ந்து கொள்கிறார். அவர் இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? ஏனெனில் அவசர காலங்களில் நம்மை போல் நார்மல் மக்கள் சுலபமாக தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் கேட்டல் குறைபாடு உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு இது சேலஞ்சிங்காக இருக்கும். ஏனெனில் அருகில் நடக்கும் அபாயங்களை அறிந்து கொள்ள முடியாததினால் அவர்கள் அங்கேயே மாட்டிக்கொள்கிறார்கள். பன்னாட்டு அமைப்புகள் இப்படிப்பட்ட நம் சகோதர சகோதரிகளுக்காக போராடினாலும் அவர்கள் இன்னமும் விளிம்பு நிலையில்தான் இருக்கிறார்கள். இவர்களால் சுவிசேஷத்தை கூட கேட்க முடியாது என்பதும் வருத்தத்திற்குரிய விஷயம்தான். ஆனாலும் அவர்களது குரல்களை இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருப்பவர் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. எனவே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். உலகம் கவனிக்காத இது போன்ற யூனிக்கான செய்திகளை தி ஆர்ட் கனெக்ட் ஆப்பின் நியூஸ் செக்ஷனில் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, நீர் ஒருவரே அமைதியின் அழுகுரலை கேட்கும் தேவன். இந்த உலகில் குறிப்பாக போர் பகுதியில் வாழும் காது கேளாத மக்கள் எச்சரிக்கை அறிவிப்புகளை தவறவிடும்போது நீரே அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்து பாதுகாப்பீராக. ஆமேன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமேன். Download the Ark Connect app now.